பவர் அப்படின்னு சொல்லி சரி தாடிக்கு டை அடிச்சா தாடி கொட்டாது, முகம் எல்லாம் கருப்பாயிடுச்சு. சரி தாடி கூட அப்படியே நான் விட்டு. இப்போ வந்து சில பேர் எல்லாம் சொல்றாங்க, நான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ வந்து இமயமலையெல்லாம் போறாங்க, ஆன்மீகம் எல்லாம் இது பண்றாங்க, இதெல்லாம் என்ன பிரயோஜனம், என்ன இது, அங்கேயே போய் தியானம் பண்ணணுமா, இங்க வேற இடம் கிடைக்காதா, அப்போதான் வந்து பலன் கிடைக்குமா அப்படி. இப்போ வந்து உங்க வீடு இருக்கு, சமையல் அறைக்கு போனா என்ன தோணும், சாப்பிடவும் தோணும். பெட்ரூமுக்கு போனா என்ன தோணும், தூங்கணும் தோணும். லைப்ரரிக்கு போனா என்னதும் படிக்கணும் தோணும். வாஷ் பண்ண ரூமுக்கு போனா குளிக்கணும்னு தோணும். பூஜா ரூமுக்கு போனா கும்பிடணும்னு தோணும். ஸோ இமயமலை மாதிரி ஒரு பூஜா அறை மாதிரி அங்கே போனா தோணுது, தானா தோணுது. சரி என்ன வரும் இதால, என்ன சக்தி, என்ன என்ன வரும்னா, ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு வந்து கடவுள் பக்தி எல்லாம் கிடையாது, கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் நண்பன் வந்து மந்திரி கூட, ரொம்ப புத்திசாலி. அந்த மந்திரி நண்பன் ராஜாவுக்கு எல்லா விதத்திலும் துணையா இருந்தான். அந்த மந்திரிக்கு வந்துட்டு ரொம்ப லைஃபை போர் அடிச்சு போச்சு. மாளிகை, வீடு, ரதங்கள், சர்வெண்ட்ஸ், ஏகப்பட்ட சர்வெண்ட்ஸ், பணம் எல்லாமே, என்னடா இது வாழ்க்கை மெட்டீரியலிஸ்டிக் போர் அடிச்சு சொல்லிட்டு ராஜா கிட்ட எனக்கு இது வேண்டாம், அப்போ என்ன பண்ண போறேன், நான் துறவியா போயிடுறேன். சார் ராஜா சொன்னாங்க, சரி இப்போ எங்கே போறான், வருவான் அப்படின்னு விட்டாங்க. அவரு வந்து அங்கங்கே அலைஞ்சது. அங்கே இந்த ஊருக்கு வந்தாங்க. ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹட்டு, ஒரு குடிசை, அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ராஜாவுக்கு வந்து அந்த மந்திரி இல்லாம, அந்த நண்பன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர் வந்தார தெரிஞ்சுட்டு அவரை பார்க்கறதுக்கு ராஜா வர்றாங்க. நண்பரை பார்க்கறதுக்கு ராஜா அந்த துருவி கிட்ட வர்றாங்க. அவர் உட்காந்துருக்காங்க, இவர் அங்கே நிற்கிறாங்க. என்னப்பா இவ்வளவு திஸ்தி செஞ்ச, இப்படி அலைஞ்சிட்டு இருக்க, நீ என்ன சாதனை செஞ்ச, உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்டார். யாரு, அந்த நண்பரை கிட்ட, துறவி கிட்ட. அந்த துறவி சொன்னாரு, நேத்து வரைக்கும் நீங்க உட்கார்ந்துருந்தீங்க, நான் உங்க முன்னால நின்றுகிட்டு இருந்தேன். இப்போ நான் உட்கார்ந்துருக்க, நீங்க என் முன்னால நின்றுட்டு இருக்கீங்க. அதான் அதோட சக்தி, அதோட பவர். போக போக தான் தெரியும் கண்ணா. ஸோ இந்த தியானம் செய்யணும்னு சொல்லி நான் சொல்றேன். இப்போ வந்து உங்க நேரத்தை நிறைய நான் எடுத்துக்க நான் விரும்பல. ஸோ இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த சிவாஜி புரொடக்ஷன்ஸ், வாசு சார், என்னுடைய ஃபேன்ஸு, தமிழ் மக்கள் அனைவருக்குமே, பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அண்ட் அடுத்த வர படம் சிவாஜி கூட, அதுக்கு கூட நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில், அண்ட் ஒவ்வொரு படமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யணுங்கிற ஒரு ஆசையுடன் தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். அந்த படம் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, எந்த படம் செய்யினா கூட அந்த படம் எனக்கும் பிடிச்சிருக்கணும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான். சும்மா ஒரு பணத்துக்கோ இல்லை ஒரு பேருக்கோ அதுக்காக இல்லை. சிவாஜி படம் கூட உங்க எல்லாம் ஆசீர்வாதத்தால் நல்ல அமையுங்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.